சுற்றுப்புற தூய்மை. தமிழ் கட்டுரை. முன்னுரை. சுத்தம் சோறு போடும் கந்தையானாலும் கசக்கிக் கட்டு என்பன தூய்மையை வலியுறுத்தும் அமுதமொழிகள். நம் உலகம் இயற்கை அழகை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறது. இருபத்தோராம் நூற்றாண்டில் மனிதர்களின் செயல்களால் சுற்றுப்புறம் மாசுபடுவது மிகவும் அதிகமாக உள்ளது. நிலம், நீர், காற்று போன்றவை மாசுபடாமல் பார்த்துக் கொள்வது நம் கடமையாகும். நில தூய்மை. வீட்டுக்குப்பைகளை வெளியே தெருவில் எறியக்கூடாது. வீணான காய்கறிகள், தாள்களை குப்பை தொட்டியில் போட வேண்டும். மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து அவற்றை உரிய தொட்டியில் போட வேண்டும். பயிர்களுக்கு இயற்கை உரங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். நீர் தூய்மை. தொழிற்சாலைகளின் கழிவுப் பொருள்கள், விவசாய கழிவுப் பொருள்கள் போன்றவை ஆறு, குளம், ஏரி போன்ற நீர்நிலைகளில் கலப்பதால் நீர் மாசுபடுகிறது. எனவே கழிவு நீருக்கு தொட்டிகள் கட்டி தேக்கி வைத்து நச்சு தன்மையை போக்கி வெளியேற்ற வேண்டும். காற்று தூய்மை. புகை உயிரின் பகை ஆகும். குப்பைகளை எரிப்பதால் ஏற்படும் புகை, தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகை, வாகனங்கள் வெளிவிடும் புகை, பட்டாசு வெடிப்பதால் ஏற்படும் புகை போன்றவற்றால் காற்று மண்டலம் மாசுபடுகிறது. மரங்களை வளர்ப்பதால் காற்று மாசுபடுவதை தடுக்கலாம். நம் கடமை. நாம் வாழும் பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்வது நம் அனைவரின் கடமையாகும். நாம் கண்ட இடங்களில் எச்சில் துப்புவதையும் குப்பை கழிவுகளை கொட்டுவதையும் நிறுத்தினால் சுற்றுப்புறம் தூய்மையாக அமையும். சுற்றுப்புற தூய்மை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி அவற்றை செயல்படுத்துவது நம் அனைவரின் கடமை ஆகும். முடிவுரை. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறது குறள். இயற்கை தந்த நிலம், நீர், காற்று போன்ற அரிய செல்வங்களை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி வருங்கால வாரிசுகளுக்கு தூய்மையாய் விட்டுச் செல்வோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு நாம் பழக வேண்டும். மனிதன் நோயின்றி வளத்துடன் வாழ சுற்றுப்புற தூய்மை அவசியம். சுற்றுப்புற தூய்மை காப்போம். நலமுடன் வாழ்வோம். நன்றி மாணவ செல்வங்களே.